ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட. நான் அடிக்கடி இது மாதிரி செஞ்சு சாப்பிடுவேன். அதுமாரி ஒரு ரெசிபி பார்த்துடலாம். என்னன்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து கொஞ்சம் எனக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன்ப்பா. நீங்கள் இது வீடியோ வந்துட்டு ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணுமோ எப்படி செஞ்சணுமோ எண்ணெய் கம்மியாக போடணுமா என்னன்னு சொல்லி பார்த்து போட்டுக்கோங்க. ஒரு சர்ப்ரைஸ் அவ்வளோதான். ஆனால் சூப்பரான ரெசிபி இது. எனக்கு வந்து இப்படி தான் பிடிக்கும். இருங்க சொல்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து நம்ம நார்மலாக இந்த மாதிரி உருளைக்கிழங்கு செய்யும்போது எப்படி செய்யுமோ அதை விட இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான முறையில் செய்கிறது. பார்க்கலாம் வாங்க. நானாக அது வந்து யோசனை பண்ணி இப்படி செய்யலாமா, இப்படி செஞ்சால் நல்லா இருக்குமா, சூப்பராக இருக்குமா அப்படின்னு பார்த்து செஞ்சது தான் இது. அப்போலேருந்து எனக்கு அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு. இது வந்து ரொம்ப நாளாக இந்த வீடியோ போடணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கி தான் டைம் கிடச்சிது. இந்த வீடியோ போட்டுடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சுப்பா. உருளைக்கிழங்கு போட்டுடலாம். உண்மையாகவே வந்து செம்ம டேஸ்ட் கொடுக்கும். அந்த மாதிரி நார்மலாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம் இதெல்லாம் போட்டு கருவேப்பிலெலாம் போட்டு உருளைக்கிழங்கு போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் லைட்டாக தண்ணி ஊற்றி மிளகா போட்டு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா கிளறிட்டு இறக்குவோம். இப்போ அந்த முறையில் கிடையாது சரிங்களா. இது வந்து டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம். ஆனால் அதுக்கு போட வேண்டியது எல்லாமே இப்போ நம்ம போட தான் போகிறோம். எப்போ போடுறோம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். நான் சும்மா ஒரு நாள் இது இப்படி செஞ்சு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி வேலைக்கு போயிட்டு இருந்து லீவுன்னா அப்போ நிறைய யோசிப்பேன். சரி இப்படி செஞ்சு பார்ப்போமே டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்குதுன்னு ஒரு நாள் சாப்பிட்டேன் பாருங்கள். செம்ம டேஸ்ட்டு. இப்போ ஒரு 3 வருஷம் ஆகுது இந்த மாதிரி நான் செய்ய ஆரம்பித்து. அதை வந்து உருளைக்கிழங்குனாவே நான் இப்படி மட்டும்தான் செய்வேன். எண்ணெய் ஒன்று, தாளிப்பு, உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் இதெல்லாம் வந்து எப்பயுமே எல்லா பொருளுமே போடுறது இல்லைங்களா. அதை எப்படி செய்யலான்றது நாமளே திங்க் பண்ணிக்கலாம் நிறைய சமையலில். அப்படியே எண்ணெயிலே பொரியட்டும்பா. நீங்கள் உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் எண்ணெயிலே பொரியிற மாதிரி போட்டுக்கோங்க சரிங்களா. வாங்க இப்போ வந்து உருளைக்கிழங்குக்கு வந்து உப்பு உரைக்கணும் இல்லையா அதில். அதனால் பொரிஞ்சிட்டு இருக்கும்போதே லைட்டாக உப்பு தூவிக்கலாம். உப்பு வந்து லைட்டாக தூவுங்க. அப்புறம் கடைசியில் டேஸ்ட்டு பார்க்கும்போது உப்பு கம்மியாக இருந்தால் போட்டுக்கலாம். என்னை பொறுத்தளவுக்கு இப்போ தூவுந்தே போதும்னு நினைக்கிறேன். எனக்கு தேவையான உப்பாக இருக்கும். அப்படியே வேகட்டும். இப்போ வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம்ப்பா. நான் வந்து இப்போ ஒரு 3 நிமிஷமாக இது வெந்துட்டு இருக்குது. வீடியோ வந்து பாஸ் பண்ணி தான் எடுக்கிறேன். லைட்டாக மஞ்சத்தூள். ஏன்னா மஞ்சத்தூள் வந்து எண்ணெயிலே பொரியும் போது நமக்கு அதிக பச்சை வாடை வராது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மல்லித்தூள் கொஞ்சம். ஏன் மல்லித்தூள் போடுறோம் அப்படின்னா தனி மிளகாத்தூள் போட போகிறோம். இதுக்கு வந்து அதுதான் நல்லாயிருக்கும். தனி மிளகாத்தூள் கொஞ்சம். தனி மிளகாத்தூள் போடுறதால தான் மல்லித்தூள் போடுறோம் இல்லைங்களா. அது குழம்புக்கு நம்ம வீட்டில் மிளகாத்தூள் அரைச்சி வச்சுருப்போம்ல, அதில் எல்லாமே கலந்து அரைச்சி வச்சுருப்போம். அதனால் அதோட டேஸ்ட்டு வேறு. அப்படி கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா சும்மா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம்ப்பா. ரொம்ப வேணாம். ஏன்னா எண்ணெயில் நிறைய வந்துச்சு இல்லையா. லைட்டாக அப்படியே வேகட்டும். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தேங்காய் வச்சுருந்தீங்க, துருவி வச்சுருந்தீங்க, தேங்காய் போடணும் அப்படின்னு ஆசையாக இருந்ததுன்னா, உங்களுக்கு தேங்காய் போட்டால் பிடிக்கும் அப்படின்னா லைட்டாக தேங்காய் தூவி விட்டு நல்லா கிளறிக்கோங்க. நான் தேங்காய் இல்லை, என்கிட்ட தேங்காய் இல்லை, அதெல்லாம் தேங்காய் போடல. இருந்தால் போடுற மாதிரி காட்டியிருப்பேன். உங்களுக்கு வேணும் இந்த ஸ்டேஜில் வந்து லைட்டாக கொஞ்சமாக இவ்வளோ பூ அப்படியே லைட்டாக தூவி விட்டுக்கோங்க. உருளைக்கிழங்குலாம் சூப்பராக வெந்து போச்சு பாருங்கள். நம்ம போட்ட சைஸை விட கொஞ்சம் சிறுசாகவே தெரியுது பார்த்தீங்களா. உருளைக்கிழங்கு ஜம்முன்னு வெந்துருச்சு. அடுத்ததாக இது இறக்கி வச்சுட்டு தாளிப்பு பார்த்துடலாம். ஒரு வடைச்சட்டி ஒன்று வச்சாச்சுப்பா.
கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம்ப்பா. அடுத்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரு 4 கடலைப்பருப்பு. அடுத்தது பார்த்திங்கன்னா உடச்ச கருப்பு உளுந்து செம்ம வாசனை கொடுக்குது. வேறு ஒரு கரண்டி எடுத்துக்கலாம். கருப்பு உடச்ச உளுந்து செம்ம வாசனை கொடுக்கும். நல்லா மணமாக இருக்க எண்ணெயில் பொரிஞ்ச உளுந்து தண்ணியில் வேக வைக்கக்கூடாது. அதுக்காக தான் எனக்கு இந்த மாதிரி உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, வெங்காயம் இதெல்லாம் வந்து எனக்கு தண்ணியில் வேகக்கூடாது, எண்ணெயிலே பொரிஞ்சு சாப்பிட்ணும். அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா போட்டுக்கலாம்ப்பா. கருகுது, சிம்மில் வச்சிடலாம். ஒரு கையில் செல்லை வச்சுக்கிட்டு ஒரு கையில் வீடியோவில் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான், சிரமமாக தான் இருக்குது. அடுத்து வெங்காயம் போட்டுக்கலாம்ப்பா. நல்லா வணக்கிட்டே இருக்கு. இப்போ இந்த வெங்காயத்துக்கு உரைக்கிற மாரி சும்மா கொஞ்சமாக உப்பு தூவிக்கலாம். ஏன்னா வெங்காயத்தில் உப்பு பிடிக்கணும் இல்லையா, லைட்டாக. நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பச்சை மிளகா வந்து பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கிருவேன். நான் வந்து பச்சை மிளகா கருவேப்பிலெலாம் வேஸ்ட் பண்ண மாட்டேன், எடுத்து போட மாட்டேன். சாப்பாட்டோடு சாப்பிட்டாலும், இட்லி தோசையோடு சாப்பிட்டாலும் அதோடு சாப்பிட்றோம் பச்சை கருவேப்பிலாம். நீங்கள் வந்து குழந்தைக்கெல்லாம் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னா பச்சை மிளகா நீட்டமாக போட்டுக்கோங்க. அப்போ தான் குழந்தைங்களுக்கு வந்து எடுத்து போட்டு சாப்பிட்றது சௌகரியமாக இருக்கும். இல்லை நீங்கள் பச்சை மிளகாவோட ஃபேவரட் நீங்கள் அப்படின்னா இந்த மாதிரி பொடி பொடியாக போட்டுக்கோங்க. நம்ம சாப்பிடும்போது அதில் பச்சை மிளகா வந்துடும், நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும் பச்சை மிளகா கடிச்சு சாப்பிடும்போது. இப்போ இது என்ன பண்ண போகிறோம்னா இதோட எடுத்து கொட்ட போகிறோம். நான் கையில் செல்லு வச்சுக்கிறேன், கொட்டிட்டு காட்டுறேன்ப்பா. நான் வந்து உருளைக்கிழங்கு கொட்டிட்டேன்ப்பா. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வெங்காயம் வந்து தண்ணியில் வேக வைக்காமல் எண்ணெயில் மட்டுமே பொரித்து சாப்பிட்றோம் அப்படின்னா வெங்காயம் கொஞ்சம் சேர்த்தே போட்டுக்கலாம், சூப்பர் டேஸ்ட்டு கொடுக்கும். நான் வந்து காரம் நல்லா சாப்பிடுவோம் அப்படிங்கிறதால மிளகாத்தூளும் போட்டிருக்கேன், பச்சை மிளகாயும் போட்டிருக்கேன். நீங்கள் காரம் சாப்பிட மாட்டிங்கன்னா மிளகாத்தூள் கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாயும் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கோங்க. காரம் சாப்பிட்றவங்க பிரச்சனை இல்லை. அப்படியே கிளறி விட்டுகிட்டே இருக்கு. ஏன்னா நம்ம வந்து இதில் ஊற்றுற தண்ணி வந்து சுண்டி போச்சு, வேறு எண்ணெய் மட்டும்தான் இருக்குது. அவ்வளோதான். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்லிக்கு சாப்பிட்லாம், தோசைக்கு சாப்பிட்லாம், சப்பாத்தி பரோட்டா இருந்தால் சாப்பிட்லாம், சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். தயிர் சாதத்துக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. தயிர் சாதம், கஞ்சி சாதம், பழைய சாதம் இதெல்லாம் சூப்பராக இருக்கும். ஓகேப்பா, சூப்பரான உருளைக்கிழங்கு ஸ்பெஷலாக செய்கிற பொரியல் ரெடி. செம்ம டேஸ்ட்டாக இருக்குல்ல, அப்படியே சிக்கன் பீஸ் மாடல் மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த பள்ளிப்பாளைய வறுவலாம் செஞ்சோம்னா எப்படி இருக்கும் அதே மாதிரியே இருக்குது பாருங்கள். அவ்வளோதான்ப்பா. நல்லா இதில் போட்டு நல்லா வதக்கிட்டா இப்போ இதை வச்சு தோசைலாம் சூப்பராக இருக்குது. நான் தோசைக்காக தான் இப்போ செஞ்சேனே. தோசை அப்புறமா கொஞ்சம் நேரம் கழிச்சு மத்தியானமாக சாப்பாடு செஞ்சுக்கலாம். ஓகே, நான் வந்து சமையல்லே வந்து யோசிப்பேன், இப்படி செஞ்சால் நல்லாயிருக்குமா, அப்படி செஞ்சால் நல்லாயிருக்குமா அப்படின்னு நிறைய யோசிப்பேன். அதை பற்றி நிறைய வீடியோ வரும், பாருங்கள். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டாலும் சரி, செஞ்சு சாப்பிட்லாம் சரி, இந்த ரெசிபி பாருங்கள். உங்களால் இதில் என்ன டிஃப்ரெண்ட்டாக செய்ய முடியுமோ அதுமாரி நீங்கள் யோசனை பண்ணி செஞ்சுக்குவாங்க, சரிங்களா? எல்லாமே நாம் நினைக்கிற திறமையை பொறுத்து தான் இருக்குது.
ஓகே சாமி, சூப்பராக செஞ்சு சாப்பிடுங்க. ஓகேடா, பாய்டா. நான் இன்னும் முடிக்கல, பாய் மட்டும்தான் சொன்னேன். இங்கே பாருங்க, தோசை உருளைக்கிழங்கு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பராக செஞ்சு சாப்பிடுங்க. அருமையாக இருக்குது பாருங்கள், சிக்கன் வறுவல் மாதிரி. ஓகேப்பா, 2வது பாய்.